வெல்கம் பேக். 2 நாளா யாரையும் பார்க்க முடியல. ஸோ கொஞ்சம் வெளில போயிட்டோம், அதனாலதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு குவிக்கா வந்து ஒரு 4 மேட்ச் மிஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ப்ரிவியூ தான் போடல. லைட்டா கொஞ்சம் அப்படியே அந்த மேட்சஸை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே வாஸ் கிரேவியார்ட் ஃபார் bowlers தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு bowlersலாம் வந்து அன்னைக்கு வந்து சாட்டர்டே நடந்தது பேட்டிங்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை விட எல்லா பவுலரையும் போட்டு அந்த அடி அடிச்சிட்டாங்க. இனிமே வந்துட்டு ஏன்டா போலிங் சூஸ் பண்ணோன்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த பிச்சர்ஸ் ரெண்டும். ஏன்னா நான் அதை பத்தி எலாபரேட்டா பேசணும்னு நினைக்கிறேன். பேசல. ம், சரி, சரி. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு 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 பேசிக்கானது புரியல. ம், அதாவது வந்து பிட்ச் வந்து நார்மலா அதுவாவே பேட்டிங் மாறுறது வேற, பேட்டிங் ம், கேட்டா மாறுறது. ஆனா எதுக்காக வந்து டீமா பண்ணுதா இல்ல ஐபிஎல்லா பண்றாங்களான்னு வர வர ஐபிஎல்லே பண்ணுதோ நீ சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்றாங்களோ அப்படின்னு சந்தேகமே வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிச்சை ம், பார்த்தோம்னு வச்சுக்கோ. டிசி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் ம். அவ்வளவு பக்காவா ஏதோ சிமெண்ட் நம்ம பூசணும்னு வச்சுக்கோவேன். நம்ம ரோட்ல நம்ம வீட்டுக்கு ஆடுவோம்ல அந்த சிமெண்ட் மாதிரி பூச இருக்கு. ரோட்ல நம்ம இல்ல விளையாடும் நம்ம போது. ரோட்டுக்கு ரோட்டுக்கு சிமெண்ட் இல்ல நம்ம ரோட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சிமெண்ட் பூசினா டேய் அங்க ஏதோ இருக்குடா அதை ஒழுங்கா சரி பண்றான் அப்படியே ஃபுல்லா பட்டி பார்த்து என்னமோ அப்படியே கிளீனா இருக்கு பிச்சு. அந்த மாதிரி கிளீனா இருக்கிறது வந்து கிரிக்கெட்டோட ஒரு ஃபண்டமெண்டலே கிடையாது. இல்ல பிச் இந்த எல்லாம் வந்து பிச்சில தான் வந்து மும்பை 160 அடிச்சாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு கேமே. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிச்சு சேஞ்ச் பண்ணிடுறாங்கல்ல வரிசையா வரும்போது. சோ இல்ல இந்த சேம் பிச் பிச்சுன்னு வந்து சொல்றாங்க, அதுதான் எனக்கு புரியல. அப்படியா? ஆமா, அப்படியா? மும்பை டிசி நடந்த சேம் பிச்சுன்னு சொல்றாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆஹ் குட் கேமா நல்லா ஒரு 180ல வந்துட்டு கொஞ்சம், அதாவது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த டூ பெரிய ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்கல. ஒரு 220 230 நம்ம பார்த்தாலுமே அந்த உம் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பழையபடி. இல்லாம கொஞ்சம் போலர்ஸ்க்காக கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வேல்யூ ஃபார் டெலிவரிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆரம்ப ஏன்னா கொஞ்சம் வந்து மேட்சஸ்ல. ஆமா சிம்பிளா சொல்றேன். ஏன்னா போன போன வருஷம் வந்து ஈஸியா 250 பிளஸ் நிறைய போச்சு. ம், இந்த ஸ்டார்டிங்ல இருந்து 250 பிளஸ் போல. ஆனா நேத்து ம். மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களோ திரும்ப அப்படின்னு இருந்துச்சு. திரும்ப எனக்கு அது வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ம், லிட்டரலா வந்து அதான் சிமெண்ட் சொன்னல பிளாட்டா இருக்கு. உண்மையிலே ம், பவுலிங் போடணும்னு நினைச்சா நைட் மேரா இருக்கும்னு தோணுது. ம், அதாவது நான் போய் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா சரி போடணும்னு நினைக்கிறேன். நான் அடிச்சு ம், போட்டனாலும் பால் பவுன்ஸ் ஆக போறது இல்ல குட் லென்த்ல. இடுப்புக்கு மேல வர போறது இல்ல. பேட்ஸ்மேன் அழகா எல்லா பாலையும் ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஆடலாம். எதுவுமே பண்ண ம். தேவையில்ல. நின்ன இடத்துல இருந்து அடிக்கலாம். அதான் ஃப்ரண்ட் ஃபுட்னா நின்ன இடத்துல இருந்தே ஆடலாம். இதுல அதே என்ன இதுவா மாதிரி ஸ்பின். இருக்குன்னா, இதுல அனலிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு பிச்சு ஸ்லோவா இருக்குன்றாங்க. நம்ம இங்க இருந்து அது வீடியோல தான் பாக்குறோம். வீடியோல இருந்து பார்க்கும்போது நம்ம அவங்க சொல்றதா கேட்க முடியும், பிச்சு ஸ்லோவா இருக்கு அப்படின்றதுல. ஆனா ம், பார்த்தாக்க இட்ஸ் பிச்சு ஸ்லோவா இருக்குன்றதே வந்து ஹைட் பண்றாங்களான்னு தெரியல. லைக் இப்ப பிளாட் ட்ராக் கொடுத்துருக்கோன்றத ஹைட் பண்ண சொல்றதுக்காக போலர்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஓகே. ஆனா ஆ எந்த டெலிவரிலயும் அது அப்சர்வபிளாவே இல்ல உனக்கு, மொத்தத்துக்கு மொத்தம். எதுவுமே சுத்தமா இல்ல. நான் சிம்பிளா சொல்றேன். கேஎல் ராகுலோட 150 இருக்கட்டும் எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டிங் தான், நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் தான். ஆனா இருந்தாலும் அவன் அடிச்ச அடியெல்லாம் பார்த்தா லைக் லிட்டரலி வந்து பால் என்ன பண்ணுன்றது அவனுக்கு பால் ரிலீஸ் ஆகும்போதே தெரியுன்ற மாதிரி இருக்கு. அதாவது வந்து ரிலீஸ் ஆகும் போதே ஓகே அங்க பிச்சா இங்க வரும். ஏன்னா வந்து எதுவுமே இல்ல. ஆஃப் த பிச் வந்து எதுவுமே இல்ல. நீ பிச் அதாவது வித் ஆன் தி ஹேண்ட் பால் எங்க பிச்சா போகுதுன்னு கணிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ பாட்டு உன் அதாவது ஸ்ட்ரோக்க கண்ணை மூடிட்டு என்னைய ஆடலாம். என்னைய அடிடா அப்படின்னா பால் வரப்போகுதுன்ற மாதிரி ரெடியா இருந்த மாதிரி இருந்துச்சு, பால் ஆன் பால். ஆமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இந்த பேசிக்கா ஸ்கூல் நெட்ஸ் எல்லாம் போனா சிமெண்ட் விக்கெட் உண்மையில அதனாலதான் அந்த சிமெண்டே எடுத்தேன். சிமெண்ட் விக்கெட்னு ஒன்று போடுவாங்க. அதுல கூட நாங்கெல்லாம் மேட்டு போட்டு விளையாடுவோம். ஏன்னா காசு இருக்காது ஸ்கூல்கிட்ட ம், பிச் ரெடி பண்றதுக்கு. வெறும் வந்து சிமெண்ட்டை மட்டும் பூசி அதுல வந்து ம், பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆட முடியாது. பேட்டிங் பிராக்டிஸ் தான். ம். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி இங்க வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த சிமெண்ட்லயும் அதே மாதிரி தான். ஒன்று ரெண்டு பால் டேர்ன் ஆகும் பட்டுச்சுன்னா, அந்த சீம் ம், அடிச்சுச்சுன்னா. மத்தபடி வேற ம், எதுவுமே இருக்காது. பட் அந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சர்ஸ் வந்து அமைச்சு ஒரு ஐபிஎல்ன்றது ஹையஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி ம், பிச்சர்ஸ் அமைச்சு விளையாடணும்னு அவசியமே இல்லை. பேட்ஸ்மேன்ஸ் ஆர் டூ குட் டு ஈவன் ம், ஸ்கோர் ஆன் குட் பிச்சர்ஸ். ம். ஸோ அந்த இதுல வந்து டாமினேட் பண்ணி எவனா ஒருத்தன் அடிப்பான், 100 அடிப்பான் எக்ஸ்ட்ராடினரியா விளாண்டு அப்படின்றதுதான். ம், வரவன் ம். போறவன் எல்லாருமே அடிக்க முடியும் அப்படின்னா எதுக்கு வந்து லைக் நீ நார்மலா இறங்கி வந்து என் சுத்துற, ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாம கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பாத்தியா? ஆமா அதுவும் சின்ன கிரவுண்ட் வேற. அது சும்மா தொட்டாலே போயிடும் போல சிக்ஸுக்கு என்ன பண்ணாலும். ஆமா. எல்லாமே வந்து ஒரு 50 மீட்டர் 50 to 60 மீட்டர்ஸ் தான் ம், இருந்துச்சு ம். முக்காவாசி இடமே. அதை ஒரு டூ ஈஸியாவே கவர் பண்ற மாதிரி. இவ்ளோ பிளஸ் வந்து டைமென்ஷன்ஸோட நீ ஒரு இதை வச்சிருக்கும் போது உன்னோட பிச்சை நீ அப்ப எந்த மாதிரி கொடுத்துருக்கணும் ஆக்சுவலி. ம், ஆமா. லைக் நீங்க வந்து பஞ்சாபை வந்து தோக்கடிக்கணும்னு இந்த பிச்சு கொடுக்கல. லைக் உங்களுக்கு
ஐபிஎல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி போயிடுச்சு. பைசாவை லைக் சொல்லு. அது வந்து ஒரு ஆமா இல்ல எனக்கு நீ என்டர்டைன்மெண்ட்டே புரிய மாட்டேங்குது வர வர. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அவர்லாம் முன்னாடி பார்க்கும்போது போன வருஷம் எல்லாம் ஆஹா செம்மையா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப வந்து என்னடா ஆமா எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்ற அவங்களுக்கே பிடிக்கல வர வர. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குமே இல்ல பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அந்த ஓஜிஸ் நம்மளாம் வந்து அந்த பல நாட்கள் மேட்ச் பார்த்துட்டு வரனால நம்மளுக்கு புரியுது. இதுவே இப்ப இந்த ஒரு லாக்டவுன் டைம்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு சின்ன பையன் பார்க்க ஆரம்பிச்சானா இது வந்து இன்னும் இப்படி அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறாங்க ஏய், அந்த மாதிரி சொல்றப்ப லாக்டவுன்ல எல்லாம் நல்லா தான்டா இருந்துச்சு கிரிக்கெட். திரும்பவும் உனக்கு அந்த இல்ல 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 லாக்டவுன் நான் இந்த கிட்ஸுக்கு சொல்றேன். லாக்டவுன் ஆமா கிட்ஸுக்கு ஓகே. லாக்டவுன் கிட்ஸ்ன்னு சொல்லல லாக்டவுன் வந்து பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த 2024ல பழைய மேட்ச் பார்க்க எல்லாம் எப்படி ஆரம்பிச்சவங்கன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி அது கூட ஓகேதான். ம், அதுவுமே ம், ஓகேதான். ஏன்னா வந்து ம். அவங்க அப்பல இருந்து பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு இப்ப வந்து பவுலிங்னா பவுலிங் போடுறது வேஸ்ட். பேட்டிங் மட்டும் தான் நம்ம அடிப்போம் சும்மா சுத்தினா போதும். என்ன செம்மையா போகுது மேட்ச் பவுலர்ஸ் தான் ஒரு ஆளாவே மதிக்காத மாதிரி போகும். ம். நான் வந்து உண்மையிலே அதான் பேசாம வந்து பவுலிங் ஆக்ஷன் எல்லா ரூல்ஸையும் எடுத்துட்டு அஸ்வின் பேசுற மாதிரி தான் தோணுது. எல்லா ரூல்ஸையும் எடுத்துட்டு பவுலர் எப்படி வேணா போடலாம்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆமா மாதிரிலாம் பிக்சர்ஸ் கொடுத்தா பவுலர் எப்படி வேணா போடலாம்னு சொல்லணும். நீ சக்கடி ஏதாவது பண்ண அடிக்க விடாம நிறுத்தணும். எனக்கு ஒரு எனக்கு அந்த கேட்டா மாதிரி மாதிரி வந்து தான் பவுலர்ஸ் வந்து சொல்லலாம். திடீர்னு எனக்கு 2 பால் கை அண்டர் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பவுலிங் மிஷினை உள்ள கூட்டு வந்து வச்சுட்டு 160ல போடுன்ட்டு செட் பண்ணி மட்டும் விட்டுட்டு நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டுறணும் போல. அந்த மாதிரிதான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமா இது இது வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்கன்னே புரியல. அதாவது கிரிக்கெட்டே ஸ்பாயில் ஆற மாதிரி இருக்கு. ஆமா இது அப்படியே வந்து இந்த பவுலர்ஸோட இதுமே ஸ்பாயில் பண்ணுது. நெக்ஸ்ட் மேட்ச் அவன் எந்த கான்பிடன்ஸ்ல வருமா அதுவே டவுட் பண்ண வைக்குது எல்லாரையுமே. ஏன்னா வந்து இந்த மாதிரி 260 வந்து ஒரு நைட் மேர். ரெண்டு டீம் பவுலர்ஸ்க்கும் நைட் மேர். அதுவும் இந்த பஞ்சாப் வந்து அதுவும் அந்த அனல் அடிக்கிற வெயில வந்து போலிங் போடுறப்ப அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ரிசல்ட் அப்படியே டவுன் ஆயிடும். ஏய் ஸோ ஏன்டா வந்து ஏன்டா அவங்களுக்கு அப்படியே டாஸ் கான்பிடன்ஸ். டாஸ வந்துட்டு வின் பண்ணி அவன் ஏன்டா பேட் பண்ண சொன்னோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க லிட்டரலா பஞ்சாப். ஆமா ஆமா. அவ்வளோ நான் இந்த வெயில்ல வந்துட்டு அவ்வளோ இந்த அடி அடிக்கிறான் அவன் உம் போட்டு நீ. ம். ஆமா அதுவும் இன்டர்நேஷனல் பவுலர் பாட்லெட்டை போட்டு இப்படி அடிக்கிறப்ப அவனுக்கு எப்படி இருக்கும். அவன் அந்த ஆஸ்திரேலியா ஏய், பிச்சில் வந்து நல்லா 28 பவுன்ஸ் ரன்னுடா வந்து நிதிஷ் ராணா அவனை போட்டு அதான் 6 4 4 அதான் இன்னொரு பால் 6. அவன் அந்த ஆஸ்திரேலியன் பிச்சில் அப்படி பால சுத்துன்னு ஏத்துறப்ப இங்க வந்து இவ்வளவு அடி வாங்குறப்ப என்ன மோட்டிவ்ல நெக்ஸ்ட் டைம் ஐபிஎல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த எண்ணம் இருக்குமான்னு தெரியலையே. எல்லாமே மொத்த ஆனா ஃபார்ம் டிமோட்டிவேட் தான் ரிதமும் பண்ணும். போயிடும் அப்படின்னு. மொத்த இல்ல நான் ஃபார்ம் ரிதம் இன்னொன்னு எல்லாமே போயிடும். சொல்றேன். இப்ப வந்து ரொம்பவே இந்த ரெட் சாயில் பிளாக் சாயில் ரொம்பவே அட்வர்டைஸ் பண்றாங்க. அதாவது அட்வர்டைஸ் ம், பண்ணா நிறைய பேசுறாங்க. அது எதுக்கு? அதுவுமே ஒரு கமர்ஷியல் ஐடியாவான்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து இந்தியன் பிச்சர்ஸ்னால ஸ்பின் இருக்கும், grip இருக்கும். ம், ம், லைக் ஓகே ரெட் சாயில்ல வந்து நல்லா இருக்கும், பிளாக் சாயில்ல வந்து கம்மியா இருக்கும். ஆனா ம், ரெண்டுத்துலயுமே ஓரளவு இருக்கும். இப்ப வந்து ம், அந்த அசிஸ்டன்ஸே இல்ல சுத்தமா. ம். அதாவது வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து போடுறதே இல்ல. அதுவும் வந்து நான் முக்கியமா டிசியோட மிஸ்டேக்னாலே அதெல்லாம் தான் சொல்லுவேன். இல்ல நேத்திக்கு ஆஹ் எனக்கு தெரிஞ்ச அந்த தப்ப ரெக்டிஃபை பண்ணாங்க. நிதிஷ் ராணாக்கெல்லாம் 4 ஓவர் கொடுக்காம அக்ஷர் பட்டேலும் குல்தீப் 4 ஓவர் போட்டாங்க ஆக்சுவலி உனக்கு. எனக்கு இன்னொன்னு என்ன இல்ல. ஃபீலிங் ஆச்சுன்னா ம், நேத்திக்கு வந்து ம், போலிங் வந்து ஆல்ரெடி அவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீ எந்த அளவு வந்து ம், அந்த போலிங்கை காப்பாத்தணும் அவங்களோட கான்பிடன்ஸை உடைக்காம இருக்கணும்னா நீ அட்லீஸ்ட் ஃபீல்டிங்காவது ஒழுங்கா பண்ணணும். ஓகேவா? ம், நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா எனக்கு செசாங் சிங்கோட கேட்ச் ஹர்ட் பண்ணிச்சா அப்படின்றது தெரியல எனக்கு பஞ்சாப் கிங்ஸ. பட் வந்து ம். கருண் நாயரோட பேக் டு பேக் கேச்சஸ் அந்த ஒரு 4 பால் இன்டர்வெல்ல வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு அந்த கேமையே மொத்தமா. ஒரு எக்ஸலன்ட் கேட்ச் ஆமா. எடுத்தாரு அதுக்கு முன்னாடி கருண் நாயர் பாத்தீங்கன்னா. ம், இவரு ம். வதேராவோட கேட்ச வந்து சூப்பரான கேட்ச் எடுத்தாரு. அடுத்த 2 சிட்டர் விட்டுட்டாரு. ஆமா. இல்ல நான் வந்து நேத்திக்கு எனக்கு வந்து நேத்திக்கு மட்டுமே 15 டிராப் கேட்ச் ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் கருண் நாயர். நான் வந்துட்டு மேபி எனக்கு வந்து அந்த கேமை வந்துட்டு கேஎல் ராகுலோட மாஸ்டர் கிளாஸ் வீணாக கூடாதுன்றதுனால நான் ஒரு இதுல வந்து டிசி சைட்ல வந்துட்டு நான் பாத்துட்டு இருந்தேனா அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஆமா. வந்து என்ன ஃபீல் ஆச்சுனாக்கா ஒரு போலர்ஸ் ஆல்ரெடி இது வாங்கும்போது அவனை நீ எந்த விதத்துல காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவனை வந்து நீ நீ பரவாயில்ல தைரியமா கொடுத்து போடுன்னு சொன்னாலும் அந்த விக்கெட்ஸ் கிடைச்சாதானே அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ்ன்றது ரீகெயின் ஆகும். பரவாயில்ல ரன்ஸ் போனாலும் எனக்கு விக்கெட் ஆமா ஆமா கிடைக்குதுன்றதுதான் அவனுக்கான ஒரு ஓகே நம்ம ம். போல் பண்ணலாம் நம்மளோட ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவோம். பட் அதுலயுமே கோட்டையை விட்டாங்க 2 டீம்ஸுமே நான் சொல்லுவேன். ஆமா இல்ல இல்ல ஒரு நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த ம், கருணாநிதி இந்த பொசிஷன்ல யாரு வந்து ஈஸியா நிப்பாங்கன்னா ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸ் வந்து இந்த கீப்பிங் போனனால பிகாஸ் ஆஃப் கேஎல் ராகுல் கிராம்ப் மாதிரி ஏதோ இஷ்யூ. ஆமா அவர் கிராம்ப். ஃபுல் இன்னிங்ஸ் விளாடுனால ஸோ கிராம்ப் வந்துச்சு. ஸோ கீப்பிங் பண்ணல. அந்த இடத்துல வந்து எப்பவுமே ஸ்டப்ஸ் தான் நிப்பாரு.
30 அங்க சப்ஸ்டியூட் தான் நிக்க வச்சாங்க. இல்ல அது அது எனக்கு அந்த என்ன பொசிஷன் தோணுதுன்னா, வந்து ஒரு யங் விக்கெட் கீப்பரே நீ போயிருக்கலாமே. நேத்திக்கு விக்கெட் கீப்பரோட இது தேவைப்படுமா அவ்வளோ பொரல் அப்படின்றது பொரலே தெரியறதோட. பொரலே போயிருக்கலாம். பொரலே ஆ போயிருக்கு. ம் பொரல் ஸ்டப்ஸ் யார் வந்து மாதிரியான அபிஷேக் ஒரு பொரலா? கன் ஃபீல்டர். ஆமா. அபிஷேக் பொரல்ல நீ கீப்பரா நிக்க அபிஷேக் சொல்லிட்டு பொரல் ஸ்டப்ஸை எப்படி நீ ஃபீல்டில் எப்படி வர வச்சிருக்கலாமே. சொல்லுவ? எப்படி சப்ஸ்டியூட் வர கீப்பர். சொல்லுவ? அருண் நாயர் வந்திருக்காருல்ல இப்போ கேஎல் ராகுல் பதிலா, அந்த மாதிரி தான்டா. இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்டப்ஸ் நீ கீப்பரா போறதோட ஸ்டப்ஸ் இஸ் ஓகே, வெரி குட் ஆமாமா ஆமா, ஃபீல்டர்ல. சரி சரி. இல்ல, பழைய பழைய ரூல்ஸ் படி வந்து கீப்பர் வந்து 11 குள்ள இருக்கணும். இப்போ நியூ ரூல்ஸ் படி மாத்திட்டேன். அதுதான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆமாமா. ம். அதான் அப்படி யோசிச்சிருக்கலாம் அவங்க. சரி. மேபி எனக்கு நேத்து இன்னும் full சரி, ஆ எனக்கு அதான் எனக்கு அதான் அதான் வந்து எனக்கு டிசி மிஸ்டேக்னே சமப் பண்ணிடலாம்னு தோணுது. நேத்து டிசி மிஸ்டேக்னாலே வந்து நேத்து எனக்கு தோத்தது வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள். எனக்கு ம். அதுவும் இல்லாம இந்த பஞ்சாப் வந்து அன்டிஃபீட்டபிள் அப்படின்னு சொல்றதும் வந்து என்னால ஏத்துக்க முடியல நேத்து. ஏன்னா பஞ்சாப் தோத்துட்டாங்க அந்த மேட்ச். ஸோ ம். டிசிஸ் மிஸ்டேக்ஸ்னு பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி அந்த 2 கேட்ச் ட்ராப், லைக் கிரைம் ஆஃப் அ கேட்ச் அதான் ட்ராப், அதுதான் தொடர்ந்து கேம் 2 மெயினா ட்ராப். விட்டது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கேமை ஆமா. விட்டதுன்னா ஆமா. அந்த இதுல தான் நடுவுல விட்டாங்க. நடுவுல வந்து அப்புறமேட்டு வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டடா நல்ல அப்சர்வேஷன் வந்து அந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கீப்பிங். ம். வேற யாராவது வந்து சப்ஸ்டியூட்டை வந்து கீப்பரா போட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஃபீல்டரா வச்சிருக்கலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அந்த ஃபீல்டர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மூணாவது உனக்கு மிஸ்டேக் அந்த வந்து காடட் பை உனக்கு வந்து டிசியோட எப்பயுமே அந்த ஸ்ட்ரைட்ல வந்து டேவிட் மில்லர் அண்ட் கிறிஸ்டியன் சப்ஸ். ஸோ இவங்க ரெண்டு ஆமா. பேருமே ஆமா. வந்துட்டு இது பண்ணிருக்கணும் அந்த மெயின் பொசிஷன்ஸ்ல. அப்புறம் மூணாவது வந்து அந்த எனக்கு தெரியல நேத்து, ஆனா அந்த இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு வந்து லைக் ஃபாரின் பவுலரே கொண்டு வந்திருக்கலாம், துஷ்மந்தா சமீரா வந்து கொண்டு வந்திருக்கலான்றாங்க. ஆனா வந்து ஏன் வந்து இவங்க வேற ஒரு ஆகிப் நபி இந்தியன் உனக்கு பிளேயர்? கிளிக் ஆகலடா போன கேம்ல. ஆக்சுவலி இல்ல இல்ல ஆகிப் நபி இல்ல அடிச்சிட்டாங்க இல்ல. லைக் சும்மாவே. அது என்ன ரூல் ஏதாவது நீங்க பேன் சொன்ன பண்ணிருச்சா? ஆமாமா. ஆமா. ஓகே. ஆல்ரெடி அவங்க 4 பிளேயர் ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடிட்டாங்க. சோ வந்து ம். ஒரு ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபாரின் பிளேயர் வர முடியாது. ஓகே. ஓ ஓகே. சோ அதனால இல்ல, அது நேத்தே இது பேசிட்டு இருந்தாங்க, சர்ச்சையா தான் இருந்துச்சு. அந்த ரூலிங் பட் பத்தி அது எனக்கு தெரியல ஹார்ட் மேட்ச் லக்னு முடிஞ்சு. தோணுது. லைக் இன்கிரிடிய மிஸ் ஆமா. பண்ணிடுவாங்கன்றது டெஃபினட்டா தெரிஞ்சு அந்த கேட்ச் தப்பையே ஆமா. அந்த ஏன்னா இன்ஜுரியில அவர் போனதுக்கு அப்புறமா. அவர் போற பட் காட்ஸ் கிரேஸ் இந்த ஹி இஸ் குட் ஷோயப் அது யாக்கர்ஸ். வரைக்கும். ஓகே. ஆமா ஆமா. இஸ் குட். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன், நீ வந்து இங்கிடியே இல்லைனாலுமே வந்து அந்த மேட்சை ஜெயிச்சிருக்கணும். டெஃபினட்டா ஏன்னா ஜெயிக்கணும். நீ ஆமா. 265 264 ஸ்கோர். நடுவுல அதுவும் அந்த ஒரு ரீல் இப்ப கூட பார்த்தேன். அது பார்த்தோன்னே ரொம்ப கேஎல் ராகுல் சொன்னது, ஐ தாட் டூ சிக்ஸ்டி இட் ஃபோர் வாஸ் வாஸ் வினிங் ஸ்கோர் அப்படி வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு தான். வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இதா இருக்கு, ஹார்ட் பிரேக் மாதிரி அழுகதான் இருக்கு. அதான் வந்துச்சு நிஜம். லைக் எவ்வளவு ஒன் அடிச்சு ஃபிஃப்டி. கொடுத்துட்டு ஒரு மனுஷன். ஆமா. அதுவும் லைக் சும்மா சுத்திட்டு போல. பால் ஆஃப்டர் பால் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு மிஸ் டைம் மட்டும் தான் சஷாங்க் சிங் கிட்ட கேட்ச் கொடுத்தது மட்டும் தான் மிஸ் டைம் ஆயிருந்துச்சு. இது எல்லாமே ம். நீட் ஸ்ட்ரைக்கிங். அதுவும் வந்து அவன் ஆமா. தமிழ் கமெண்ட்ரில நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரே பாலுக்கு செஷன்ட் 2 ஷாட் அடிச்சதுமே ஆடிட்டு மிஸ் இருந்தான் டைம் இல்ல, வித்தியாசம். அதுவுமே நல்ல ஷாட், நல்ல அதுவுமே ஷாட் டீப்ல மிஸ் தானே விட்டான். டைம்னாலதான் உனக்கு கேட்ச் போகுதுன்னு சொல்றேன். அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ்னால ஓகே. சொல்றேன். ம் ஆனா நேத்து வந்து இந்த நல்லா போட்ட முகேஷ் குமார் இவ்வளோ சீசன் ஃபுல்லா நல்லா போட்ட முகேஷ் குமார், நட்ராஜன் எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எந்த கான்பிடன்ஸ்ல வருவாங்க. ஏன்னா வந்து இல்ல அவங்க முகேஷ் லூசிங் குமார் சைடு லாஸ்ட் இருந்தனால. மேட்ச்மே, அதாவது நாட் ஜஸ்ட் திஸ் இல்ல மேட்ச், இல்ல அதுக்கு முன்னாடி கேம் அடி வாங்கிட்டான் ஆக்சுவலி அது உண்மையை முன்னாடி சொல்லணும்னா. அடி வாங்கினாலுமே பட் ம் ஓவரால் இந்த சீசன் ஃபுல்லாவே ஹி இஸ் தட் பெட்டர் கம்பேர்ட் டு லாஸ்ட் ம். சீசன். அக்ரி அக்ரி. நட்டுமே நட்டுமே வந்து ஒரு டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா போட்டாரு. ம் சோ வந்து ஏய் நெக்ஸ்ட் மேட்ச் யார்கர் ஒரு டெலிவரி கான்பிடன்ஸ். இல்லைன்னு இருந்துச்சுடா நேத்திக்கு. என்ன போட்டாலும் அடிக்க ஆமா போறேன் அப்படின்னும் போது யார்கர் ஒரு டெலிவரியாவே ஆமா மதிக்கல இந்த கிரவுண்ட்ல. ஆமா. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எந்த கான்பிடன்ஸ்ல 2 பேர் வர போறாங்க ஏன்னா அதான் தெரியாது. பிகாஸ் திரும்ப ம். நாளைக்கே வந்து அவன் திரும்ப அந்த அருண் ஜேட்லி இதே ஸ்டேடியம்ல தான் நீ ஆட போற. இதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் தான் பிச்சை ஆர்சிபியும் உனக்கு. கண்டிப்பா பிச்சை உடைச்சே ஆகணும். ஏன்னா ம் உடைக்கலன்னா கண்டிப்பா வந்து திரும்ப நெய்ப்பேன் பவுலர்ஸ். ஆமா, அதுவும் வந்து நம்ம அப்படியே சம பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மூணாவது மிஸ்டேக் சரி அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா, துஷ்மந்தா சமீரா யூஸ் பண்ணலன்றது மிஸ்டேக் இல்லைன்னா, மூணாவது மிஸ்டேக் வந்து அந்த பிச்சு தான். எனக்கு தெரியல ஐபிஎல் பண்றாங்களா யார் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை டிசி கையில இருந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், அகெயின்ஸ்ட் ஆமா பஞ்சாப்ஸ் பேட்டிங் பிச்சு வந்து ஸ்லோயர் சைடு கொடுக்கலன்னா டிசி ஜெயிக்க முடியாது. டிசியோட ஆமா. பேட்டிங் யூனிட்டுமே அந்த மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஏய் லைக் நீ தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் ப்ராப்பரான தேர் பேட்டிங் பவுலர்ஸ். வச்சிருக்க. எஸ் இல்ல இல்ல நான் தே என்ன ஆர் சொல்றேன்னா டிபெண்டன்ட் ஆன் தேர். கம்பேர் டு டிபிகேஸோட எனி கிவன் எனி பிட்ச் வந்து டிசி பேட்டர்ஸ் ஆர் பெட்டர் பேட்டர்ஸ் அந்த லைனப்ல. ஆமா ஆமா. ஓகேவா? அவங்க வந்து நீ கிளாசிக் பஞ்சாபை ஷாட் பீட் மாதிரி பண்ணனா உன்னோட ரன் ஹோம் சேர்த்துவாங்க. கேம்ல நீ பிச்சை வந்துட்டு ஆல்டர் பண்ணனா யூ கேன் டெஸ்ட் த பேட்டிங் லைனப் ஆஃப் பஞ்சாப். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உனக்கு. ம். ஓகேவா? லைக் இந்த ம். மாதிரியான ஐபிஎல்ல தான் இது வரைக்கும் அவங்க ப்ளே பண்ணிருக்காங்க. உனக்கு ஓப்பனர்ஸ் ஆன பிரியான்ஷ் ஆர்யாவும் சரி, பிரப்சிம்ரன் சிங்கும் சரி, கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் தே ஆர் ட்ரபிள் ப்ரீவியஸ்லி. ம். ம்.
சோ என்ன கேட்டாக்க அந்த அந்த இதுல ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. லைக் நான் ஐ தாட் ஹேமங் பதானி would give a pitch. நான் வந்து மும்பை மேட்ச்னா ஓகே 160 தான் மும்பையும் அவங்க போஸ்ட் பண்ணாங்க அந்த கேம்ல அப்படின்னும் போது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி a decent pitch. இட்ஸ் மேபி ஒரு 200 அடிக்கலாம் பிபிகேஸ் மாதிரியான ஒரு சைடு என்ன பண்ணாலும் ஃபயர் பண்றதுனால நினைச்சேன். பட் ம். வந்து நெவர் எக்ஸ்பெக்டட் 265 டு பி சேஸ் இன் 7 பால் டிஸ்கஸ். ஆமா 7 அந்த பால் பாக்கி ஸ்பே- இருக்குடா. விட்டா விட்டா இன்னும் அந்த ஆமா. அடிச்ச வேகத்துல பார்த்தாக்க இன்னும் 300 அடிக்க பார்ப்பான் போல அவன் அந்த கேம்ல. ம். ஆமா சரி, எனக்கு இப்போ வந்து இந்த உண்மையில வாட்டி அந்த இது டாக் வந்து பிடிக்கவே இல்லை. ஆனா பஞ்சாபை ஜெயிக்கவே முடியாதா அப்படின்ட்டு நம்ம எனக்கு பஞ்சாப் சைடு இன்னொன்னு என்ன வந்தோம்னா. தோணுச்சு தெரியுமா? எனக்கு ஆ, இன்னொன்னு என்ன தெரியுமா தோணுச்சு? லைக் வி ஆர் அப்ரிஷியேட்டிங் லைக் ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த கேப்டன்சி எல்லாமே. ம், இன்னொன்னு லைட்டா எனக்கு ஃபீல் ஆனது வந்து வென்எவர் அ பிளேயர் லைக் ஒரு பிகினிங்ஸ் அவனோட டீமுக்கு அகேன்ஸ்டா ஆடுறானோ அந்த ம். பிளேயரை நிறுத்துறதுக்கான மூவ் வந்து பெருசா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் பண்ண மாட்டானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுது. அது இப்போ ஓகே. இதே ஸ்ரேயஸ் ஐயரோட டீம் 2024 கேகேஆர் இருந்தபோது தான் சேம் பேர்ஸ்டோ ம், சுஷாந்த் சிங் அடிச்சபோது இஃப் ஹி குடன்ட் ஸ்டாப் ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் அப். என்ன இதுதான் ம், போட முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் நேத்திக்கு கேஎல் ராகுலுக்கும் ஃபீல் ஆச்சு, நிதிஷ் ராணாக்கும் ஃபீல் ஆச்சு. ம். ஆமா. ஒரு ஏன்னா பிகினிங் ஒரு நேற்று பிளேயர் வந்து ஆரம்பிச்சிட்டானாக்கா இப்போ நம்ம ஆனா மிச்ச கேப்டன் சும்மா நேற்று லைட்டா நான் கம்பாரிசனுக்காக எடுத்துக்கிறேன். சின்ஸ் ஸ்ரேயஸ் ஹஸ் பிகம் அ வெரி குட் கேப்டன் உனக்கு ம், இன்னொரு நல்ல கேப்டனோட தான் நீ கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோஹித் சர்மாவோ இல்ல எம்எஸ் தோனியோ வாட் தே வில் டூ லைக் இப்போ ஒன்றும் இல்ல எம்எஸ் தோனியை எடுத்துக்கோ. பொலாட் வந்து அந்த டயத்துல எல்லாம் ஃபுல்லா எம்ஐயோட இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வாட் லைக் ஒரு அந்த பிரில்லியன்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட்டா ஆல்பி ம், மார்க்ல நிக்க வச்சு கேட்ச் எடுத்தது 2010 இருக்கட்டும். இந்த மாதிரி தனித்தனியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடி மேட்ச்ல இருக்கட்டும் சுப்மன் கில்ல எப்படி நிறுத்தலான்ட்டு பிளான் பண்றதா இருக்கட்டும். அந்த ம், லைக் ஸ்டம்பிங்காக டக்குன்னு நூறாமத் கூப்பிட்டு வர மாட்டான். அவன் ஸ்பின்னர் யாரா போடுவா அப்போ? எக்ஸாக்டா ஸ்பின்னர் ஞாபகம் இல்ல பட் ஜடேஜா தான் போடுவான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ. சோ போட்டு ம். லைக் அந்த மாதிரி ஒரு 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 பிளேயர் வந்துட்டு என்ன இல்ல ஆடுறான் அப்படின்றத அப்சர்வ் பண்ணி டக்குன்னு அந்த ஒரு மூவ் பண்ண மாட்டேங்கிறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல நீ சொல்றத இவன் நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்கிறேன் கன்ஃபார்மா. ம், அதாவது வந்து நான் இது இன்னும் ஆட் பண்ணணும்னு வேற நினைக்கிறேன். நேற்று மேட்ச் பார்க்கும் போதே வந்து அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லைக் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ரெண்டு சைடுமே கார்னேஜ் போயிட்டு இருந்துச்சு. எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு வந்து நான் என்ன சொல்றேன், ஒண்ணு தோணுச்சு. ஆனா வந்து ம், ஏன் அது பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் வந்து யாரும் யூனிக்கா எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறேன். எக்ஸாம்பிள் நீ சொன்ன அந்த டோனியோட ஃபீல் செட்டப் மாதிரி ம், நீ வந்து லைக் அவுட் சைட் ஆஃப் போட்டு பவுன்சர்ஸ் போட்டு ரெண்டு ஃபீல்டர் அங்க பாயிண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் மேன்ல வச்சு ஒரு பாயிண்ட் ஷாஸ் கிட்ட வச்சு ட்ராப் பண்ணலாம். அதாவது வந்து நீ ஒண்ணு தரையில அடிச்சீங்கன்னா ஷார்ட்ல இருக்க பாயிண்ட் கையில போகும். நீ தூக்கி அடிச்சீன்னா அங்க டீப் பாயிண்ட் கையில போகும், இல்ல அங்க போகும். இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா ம். அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஆடும்போது பார்த்தா மொத்தமா 5 ஃபீல்டர் தான் வைக்க முடியும். இவங்க வந்து இந்த ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லா எல்லாருமே மிட் ஆஃப் உள்ள கூட்டு வராங்க. ஒரே காரணம், ஏன்னா வந்து டீப் தேர்ட் மேன் இல்ல டீப் பாயிண்ட்ல கண்டிப்பா வைக்க வேண்டியதா இருக்கு வர வர ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப வந்து எல்லாருமே அந்த ரேம்ப் ஷாட் ஆடுறாங்க. அந்த ரேம்ப் ஷாட் வந்ததுல இருந்து 5 ஃபீல்டர் எனக்கு என்னமோ பத்த மாட்டேங்குதுன்னு தோணுது. அப்புறம் யோசிச்சு இன்னொரு பார்த்தா ஆறாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு ஃபீல்டர் கூட்டிட்டு வரணும் போல. ஆமா ஸ்ட்ராட்டஜி எங்க யோசிச்சு பார்த்தாலும் 1 2 3 4 டீப் ஆக்சுவலி இது கவர்ஸ் கூட லாங் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ரூலா லாங். இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ இந்த மாதிரி ஆமா பிளாட் ட்ராக்ஸ் கொடுக்குறேன்னா அலோ 6 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள் நான் சொல்றேன் நினைக்கிறேன். ஆமா ஏன்னா இல்ல இப்போ இல்ல இது சும்மா நான் நான் ஃபீல் எனக்கு ஃபீல் சிட்டிங்கா எனக்கு சொல்றேன் பாரு. லாங் டீப் கவர்ஸ் லாங் ம், ஆஃப் லாங் ஆன டீப் மிட் விக்கெட் 4 பேர் ஆச்சு. அஞ்சாவது ஒருத்தன் தான் வைக்க முடியும். ஒண்ணு நீ தேர்ட் மேன் வைக்கலாம், ஃபைனலுக்கு வைக்கலாம். தேர்ட் மேன் வச்சா நீ ரேங்க் ரெண்டுத்தையும் ஃபைனலுக்குல வைக்கணும்னா போகுது. இங்க ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ஒருத்தனை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா ரெண்டுத்தையும் சரி இங்கிட்ட வச்சோம்னா இங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடு. சோ எனக்கு தெரியல உண்மையிலே வந்து கிரிக்கெட் ஹஸ் எவால்வ்டு. இனிமேல் வந்து அந்த 5 ஃபீல்டர் வந்து பத்தாதுன்ற மாதிரி தான் தோணும். சோ as a கேப்டன் வந்து உண்மையிலே யோசிச்சாலுமே ஓகே யூனிக்கா வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே அந்த டைம்ல பொல்லாட்ட ரேம் ஷாட் இல்ல, அவன் ஸ்ட்ரைட்ல ம், மட்டும் தான் ஹிட் பண்ணுவான். ஆமா. இப்பனா எல்லா பேட்டர்ஸ் அதனால அந்த நிதிஷ் மிட் ஆஃப் வந்து தூக்கி வச்சான் ஆக்சுவலி. ஆமா ஆமா ஆமா. ஸ்ட்ரைட்டா அவனால வச்சு. அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ம், இப்போ வந்து ஏன்னா ரிவர்ஸ் ஆமா ஸ்வீப் வருது, ஸ்பின்னர்ஸ்னா ரிவர்ஸ் ஸ்வீப் வந்துருது, ஃபாஸ்ட் பால்ஸ்னா ஆமா ஆமா ரேம்ப், ஆமா. பவுன்சரையுமே தூக்கி அடிக்கிறானுங்க. சரி ஆமா இல்ல நவுந்தாண்டு இல்ல நேத்து யாருன்னு தெரியல ஒயிட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டான். அத ம். வந்து தேர்ட் மேனுக்கு மேல போகுது. யார் அடிச்சான்னு தெரியல. சரியான ஷாட் அது உண்மையிலே. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஸ்ரேயஸுக்கும் புதுசா ட்ரை பண்ண மாட்டேங்கிறான். ஆஹ் அவனுக்கே புரிஞ்சு போச்சு. ஏன்னா பவுலர்ஸ் வந்து ஒரு நல்ல லென்த்து போறப்ப பேட்ஸ்மேன் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்து தடுமாறதே இல்லாம ஜஸ்ட் அதாவது ஃபோர் சிக்ஸ்னு அந்த மாதிரியான ஃபோர் இன்னிங்ஸ் சிக்ஸ்னு. அது. ஆமா எனக்கு ஆமா கேட்டாக்க இல்ல இல்ல நான் இல்ல கம்பேர் பண்றேன். சரி இப்ப நீங்க எனக்கு சொல்லி முடி அது நான் கொஞ்சம் நான் அது கொஞ்சம் டிஃபர் பண்றேன். அந்த ஆ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த டெல்லி மேட்சும் சரி ராஜஸ்தான் மேட்சும் சரி பவுலர்ஸ் ம், வந்து நல்லாதான் போட்டாங்க. சில பவுலர்ஸ் வந்து நல்லாதான் போட்டாங்க. அவங்க
எப்பயுமே அடி வாங்கும். ஏன்னா அந்த மாதிரி பிச் இருக்கு, பிளஸ் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால, சோ வந்து தே அனேபிள் டு யூ ட்ரெயின் எவ்வளவுதான் கண்டெயின் பண்ண முடியல. யோசிச்சாலுமே. ஆமா, எதுவுமே ஐடியா இல்ல. ஏன்னா வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு இதான் இது, அவனுக்கு வந்து இதான் வந்து அவனுக்கு வீக் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், வீக்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அங்கதான் போட முடியும். அங்க பட்டா டாப்பேஜ் கொடுத்து சிக்ஸ் போனஸ்னா என்னதான் செய்ய முடியும் கேப்டனால? அவன் பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறதே. அது வந்து அவனுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலனா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவுதான் வந்து அவன் எமோஷன் காமிச்சாலுமே அது வந்து இது வேஸ்ட் தானே. பிளஸ் அவனுக்கு வந்து ஒரு மேட்ச்சும் தோக்கல, ஈஸ் வந்து ப்ரெஷரே கிடையாது. ஸோ ஏன் ப்ரெஷர் அவனே எடுத்துக்கிட்டு இல்ல நான் சொல்றேன், நான் ஏன் அப்படின்றத நான் உனக்கு அதே மேட்ச் வந்து கம்பேரிசன் எடுத்து வரேன், சரியா? இப்போ வந்து ப்ரெஷர் இல்லாதனால ஹி டசன்ட் மேக் அ மூவ் அப்படின்றதுன்றதோட, இதே பொசிஷன் லைக் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் கேப்டனிங் டிசி அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். டிசி வாஸ் சேசிங் பிபிகேஎஸ், இந்த மாதிரி ஒரு சேஸ்ல இருக்கானாக்க ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மூவ் பண்ணிருப்பானா மாட்டானா? ஏன்னா இதே பொசிஷன்ல கேகேஆர் இருந்தாங்க அகைன்ஸ்ட் பஞ்சாப் அந்த 2024ல. அப்பயும் ஹி வாஸ் க்ளூலெஸ். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேல் ஹாஸ் சீன் தட் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்குன்றத அவனே போல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். ஸ்ரேயஸ் ஐயர் போல் பண்ணல அப்படின்றத விட அதை நீ அப்சர்வ் பண்ணிருந்தனாக்க, இப்ப குல்தீப் 2 சான்சஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணாங்க டிசி பார்த்தனா. ஆமா, விப்ராஜ் தானே விக்கெட் எடுத்தான். விக்கெட் எடுக்கிறான். விப்ராஜ் இஸ் a பார்ட் டைமர், ஓகேவா? அங்க யோசிச்சு கொண்டு வந்திருக்கான் அக்ஷர் பட்டேல், ஓகேவா? ஐ ஃபீல் இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் லைக் பீயிங் அ கேப்டன் ஹி ஹஸ் தாட் இன் தி ஃபீல்ட் டு பிரிங் அப் விப்ராஜ் நிகம் as லைக் ஃபுல்ஃபில்லிங் பவுலர். ஆனா உனக்கு அதுவும் 15th ஓவர் விப்ராஜ், 16th ஓவர் குல்தீப்ன்றதெல்லாம் வந்து உண்மையிலே லைக் கிரேட் அப்சர்வேஷன். bowling rotation ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இது வந்து போன மேட்ச்ல அடி வாங்கினான். இல்ல போன மேட்ச்ல அடி வாங்கினதுன்னு சொல்றதோட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசி பேட்டிங் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் வந்து, ஈவன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பாலையும் அடிக்க தான் பார்த்தான், ஓகேவா? வேறஸ் நிதிஷ் ராணா அண்ட் கேஎல் ராகுல் வென் ஃபார் மெரிட் ஆஃப் த பால். எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சிடுறாங்க, ஓகேவா? தட்ஸ் வை யூ ஆர் பிகமிங் க்ளூலெஸ். என்ன நான் இன்னும் அப்சர்வ் பண்ணதுன்னா, நான் வெளியில இருந்து பார்த்த கிரிக்கெட் வச்சு சொல்றேன், கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணா 2 பேருமே அந்த ஸ்லோயர் பவுன்சரை வந்து கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க. 6 1-2 போச்சு மார்க்கோ ஆன்சன் அண்ட் அஸ்தீப் சிங்க்கு, ஓகேவா? நீ ரொம்ப ஃபியூ டெலிவரிஸ் தான் போட்டாங்க. அந்த டெலிவரிஸ் ஆனா வந்து கண்டெயின் ஆச்சு. உனக்கு அந்த 20 நீ சொல்றது நிதிஷ் ராணாக்கு ஆச்சு. ஆனா கேஎல் ராகுல் வந்து ஒரு 4 அடிச்சு சிங்கிள் ஆடினா, ஒரு 6 அடிச்சு சிங்கிள் ஆடினா, நீ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணும்போது நிதிஷ் ராணாக்கு ஆனா ஆச்சு. லைக் அதுதான் நான் சொல்றேன், லைக் இஃப் யூ ஆர் கண்டெய்னிங்னா பிரஷர் கேஎல் ராகுல் மேல ஆகுது, லைக் இன்னொரு சைடுல ஏறதான் போகுது. இப்ப நிதிஷ் ராணா அந்த பால் 2 பால் டாட் பால் ஆடுறான்னு வச்சுக்கோடா, அந்த ஸ்லோவர் பவுன்ஸ் இருக்கு. கேஎல் ராகுலுக்கு திரும்ப வந்துட்டு அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகும். ஆனா ஃப்ளோ டிஸ்டர்பே பண்ணல. நீ அடிக்கிறியா அடின்னு விட்டுட்ட. அங்க நீ அந்த ஒரு மூவ் எதுவுமே பண்ணவே இல்லை அங்க உனக்கு, ஓகேவா? இப்போ அக்ஷர் பட்டேல் சேம் வே வந்து எடுத்தும்போது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிபிகேஎஸ் பேட்டர்னு தெரிஞ்சோன்னா எடுத்தோன்னே பிரப்சிம்ரன் பிரியான்சாரி என்ன ஆரம்பிச்சானுங்கடா லைக் கேம. என்ன கட்டத்துல என்ன பண்ணாங்க இவங்களை விக்கெட் எடுக்கலான்றதை யோசிச்சு டக்குன்னு மூவ் பண்ணாங்கல்ல. அது வந்து ஆக்சுவலி கரெக்ட் பண்ண போன மேட்ச் நம்ம சொன்னதை வந்து இந்த மேட்ச் அவன் கரெக்ட் பண்ணிருக்கான்னு தோணுது. டெஃபினட்டா ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க டிசி அந்த விதத்துல. எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் லக் டேன்னு தோணுது டிசிக்கு. இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஒரு 2 டிராப். ஹார்ட் லக்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து இது கிரைம். அது நல்லா இது ஏத்துக்கவே முடியாது, கிரைம் தான். இந்த மேட்ச் தோத்தது கிரைம் தான் ஆக்சுவலி. சோ அது அடுத்து பஞ்சாப் பத்தி சின்னதா ஒண்ணு சொல்லிடலாம்னு பாக்குறேன். பஞ்சாப் வந்து சரி என்னதான் வந்து ஓகே, எனக்கு வந்து நேத்து ஃபேவரட்ஸ் இல்ல ஜெயிக்கிறது இல்ல. ஆனா பஞ்சாப் அப்ரிஷியேட் கண்டிப்பா பண்ண வேண்டியது வந்து 264க்கு அப்புறமேட்டு they came and batted like champion batsmen everyone in their team. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வந்து எங்க இருந்து அந்த டீமுக்கு கிடைச்சிச்சுன்னே தெரியல. இருக்கிறது எல்லாம் அன்கேப்டு பிளேயர், ஆரியா, பிரப்சிம்ரன். அந்த விதத்துல நான் ஸ்ரேயஸ் பாராட்டுவேன் டெஃபினட்டா. இந்த விதத்துல நீ போய் பேட்ட விடுறான்னு விட விட்டான், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. கானலியுமே வந்து அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்போஸ் ஆகல இன்டர்நேஷனல்ல. எல்லாருமே வந்து அமெச்சூர் கிரிக்கெட்டர்ஸ் தான். எல்லாருக்கும் எங்க இருந்து இவ்வளவு கான்பிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு தெரியல. 264 பரவாயில்ல, ஒருத்தனுக்கு கூட அந்த ஹிண்ட் ஆஃப் இது தெரியல, பயம் கூட தெரியல, அந்த ஷேக்கினஸ் இல்ல ஆரம்பிக்கும் போது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த மேட்சும் தோக்கல. இந்த மேட்ச் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அனுப்பிவிட்டதுனால அவங்க கையில இருந்து ஃப்ரீ கோயிங்கா பேக் வந்ததுனால நல்லா அடிச்சாங்க.
சிம்பிள். ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 60னா எங்கடா போறது? கேப்டன் ஏய், ஆமா அவன் 5 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 100டா, 3 ஓவர். 5 ஓவர்ல 100டா. ஆமா. ஆமா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் நீ 60. இன்ஜுரி கேப்டன் ஆமா. ஒன்றும் பண்ண முடியல அந்த டைம்ல. ஏன்னா வந்து உள்ள எடுத்துட்டு வந்து ஸ்பின்னர் வந்து பவர் ம், பிளேக்கு அப்புறம் தான் போடலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ம். ஆனா இன்னொரு அதனால பிளண்டர் அந்த மேட்ச் ஆக்கிப், அதை விட்டுட்டேன். ஆக்கிப் எதுக்கட கூட்டு வந்துச்சு டிசி? யாரா அவன் ஆக்கிப்னு? ஏதோ இதுல ஆகிப் நபி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இஸ் ரீசன்ட் சென்சேஷன். ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட bowler. ஆமா, அவன் ரஞ்சி டிராஃபி நல்லா ஜெயிக்கிறதுக்காக. பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ, ஆனா நான் என்ன சொல்றேன், பிச்சுக்கு ஏத்த மாதிரி நீ அனலைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த பிச்சுக்கான பவுலர் அவன் இல்ல. அவன் அந்த வந்து பெஞ்ச்ல ஸ்லோயர் யார் சைடு. இருந்தா உனக்கு சப்ஸ்டியூஷனுக்கு? நீ சொல்லு. நீ சமீரா எடுத்துட்டு வர முடியாது, ஃபாரின் பிளேயரை. இல்ல இல்ல வேற யாரு நீ எடுத்துட்டு வேற. வருவ அந்த லைன் அப்லயே? ஓகே. இல்ல ஆமா ஆக்சுவலி அவங்க வந்து, அவங்களுக்கு இல்ல ஹேவ் அ இல்ல 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 ஃபோர்த் நேத்து ஆப்ஷன் வந்து, இருக்கு. நேத்து உள்ள வந்து விப்ராஜ் நிகம் தான் ஆக்சுவலி. ஆகிப் இல்ல நபி இல்ல இல்ல. ஆகிப் நபி வாஸ் இந்த 11. ஆஹ் ஆகிப் நபி ஆமா ஆமா 11ல இருந்தான். ஆக்கிப் 11ல ஆமா இருந்தான் ஆக்கிப் இவன். இல்ல இல்ல இவன் ஆக்கிப் நபி வந்து இம்பாக்டா வந்தான். இம்பாக்ட். இவனுக்கு பதிலா வந்தது வந்து விப்ராஜ் நிகம், ஓ, இங்கிடிக்கு ஆமா பதிலா. இங்கிரி ம். சரி, அதான் சோ அப்போ அது நீ அவங்க கூட்டிட்டு வந்தது ஆஹ் இம்பாக்ட் பிளேயரா கூட்டிட்டு தெரியல. வந்தாலுமே. எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த பிச்சுக்கான பவுலர்னு தெரியல. வேற யாராவது அவங்க ஸ்குவாட்ல இருக்காங்களான்னு பாக்கணும். இல்ல இல்ல ஆனா வந்து வேற வேற யாருமே இல்ல. 3 ஸ்பின்னர் தான் விளையாட முடியும் ஒரு டீம்ல. ம். விளையாண்டா அது நல்லா இருக்காது. இல்ல இம்பாக்ட் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, வேற யாரும் நீ ஒரு இல்லையா? ஸ்பின்னர் இல்லன்றத இந்தியன் விட பாஸ்போர்ட் இன்னொரு இல்ல. வேற ஏதாவது பவுலருக்கு போயிருக்கலாமா? அதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் உனக்கு. இல்ல இல்ல திரும்ப, வேற இல்ல ஆனா இந்தியன் நேத்து ஸ்பின் பாஸ்போர்ட் இல்ல. ஒர்க் ஆயிருச்சு இல்ல, அதுக்கு சொல்லணும். 3 ஸ்பின்னர் போதுண்டா. 3 ஸ்பின்னர் அவங்களோட கோட்டாவே முடிக்கலடா நேத்து நேற்று அவன் கேம்ல. நேத்து ருத்ராஜ் அவனோட கோட்டாவே ஆக்சுவலி முடிக்கலையே. ஆக்சுவலி ம். வந்து இன்ஜுரி வந்து அவன் இன்ஜுரினால மிஸ்டிங் லாட் ஆகலாம். ஓகே ஏய், ம். நீ மிஸ் அது பண்ணிருக்க வந்து அந்த கூடாது. மேட்ச் அதுதான்டா கிரைம். ஆக்சுவலி இந்த மிஸ் பண்ணிருக்க டார்கெட் வச்சுட்டு நீ கூடாதுதான். மிஸ் பண்றதுன்றது வந்து ஒரு மிஸ் ரீசனா பண்ணிருக்க எனக்கு ஃபீல் கூடாதுதான். ஆகாது. ஆமா, அவங்க ஆனா ஸ்குவாட்ல வேற ரீசன் இல்ல. யாரும் இல்ல, ரீசன் பேசவே இல்ல. இல்ல. ஆமா சரி ஓகே, இப்ப வந்து நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போலாம். எஸ்ஆர்எச் செகண்ட் எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஆர்ஆர். அது அது அதுவும் அது இன்னொன்னு ஒரு ஒரு. இன்னொரு அது வந்து டிஸ்கஷன் ஆக்சுவலி மேட்ச். வந்து நான் என்ன ஆனா சொல்றேன், எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்ஷிப் வாஸ் த திங். அதாவது இங்க வந்து ரெண்டு இடத்துலயும் கேப்டன்ஷிப் ஃபீல்டிங் இல்ல இல்ல, எதுவுமே மாத்தல எனக்கு அப்படின்றத ஏன் தெரியுமா சொல்றோம். ரெண்டாவது மேட்ச் வந்து 260 போகலன்னு தோணுச்சு? அதான் ஒரே ஒரு பேட் ரீசன். கமின்ஸ். இல்ல இல்ல, அது ஒண்ணா இருக்கலாம். கிரவுண்ட் கொஞ்சம் பெருசுடா ஜெய்ப்பூர். அதனால தப்பிச்சிட்டாங்கடா. சில ஆஹ் இதெல்லாம் கேட்சுக்கு போயிருடா. ஆமா ஆமா, ஆமா இந்த சரி. சீசன் ஆமா இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஜெய்ப்பூர்ல வந்து பிச்சு ஜெய்ப்பூர்ல வந்து உனக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா ம், ஃப்ரெஷ்ஷா நல்லா பளபளன்னு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ம். அந்த பிச்சு வந்து ஆக்சுவலி இந்த ட்ரபுள் இங்கே இந்த கர்மாயிஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து எப்படி ஏய், பழி அது வந்து வாங்கறதுக்காக வரல. டேய் தம்பி, நீ 15 வயசு தான்டா ஆகுது. உள்ளுக்குள்ள வச்சுட்டு அஹ் வந்தாரு போல. ஆஹ் ஒரு 2 வாரத்துக்கு அதான் இந்த உள்ளுக்குள்ள இந்த ஹீட் நான் அடிக்க போறேன்ட்டு. அதான் டேய் என்ன அடிடா, ஃபர்ஸ்ட் முதல் ஓவர்ல பால் டொக்கு வச்சான், அடுத்த 4 பால் வச்சு வச்சு வாங்குறான். இல்ல, அந்த அந்த ஹைட்டுக்கு ஆமா அடிச்ச போகுது. எல்லா அடிச்ச சிக்ஸுமே வந்து என்னால நம்பவே முடியல, என்னடா இவ்வளவு ஹைட்டு போகுது அப்படின்னு. இல்ல அதான் இந்த மேட்ச் தான் இங்க பாத்துட்டு வந்து இருந்தேன். டிசி மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது நடுவுல காட்டுறாங்க, இவன் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுன்னே தெரியல. சிக்ஸ காட்டும் போது சரி பழைய மேட்ச்னு பார்த்தா, அப்புறம் தான் 1 பாக்குறேன் லைவ் ஓவர் மேட்ச். சிக்ஸ் 25 எல்லாம் ரன் எங்கேயோ ஃபர்ஸ்ட் பறக்குது. ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஆமா 25 ரன். அதுக்கு அடுத்து ஆமா பார்த்தாக்க பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் போடுறான், அதையும் சிக்ஸ் அடிக்கிறான். 6 பாலுக்கு 30 ம். ரன்ல இருக்கான்டா. டேய் டேய், நீ அதான் நிஜமாவே 15 வயசு குழந்தை தானா? என்ன அடிடா இந்த அடிக்கிறான் ஏஜ் அவன். அந்த ஏஜ் பாருன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அதுதான் இருக்கா ம், பார்த்து ஒன்று செக் இல்ல பண்ணி இல்ல, ஆனா பாக்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல, ஆமா சந்தேகம் இல்ல. ம். ஆமா ஏய், ஆமா இல்ல இல்ல, நிஜமாவே ஆஹ் பியூர் டேலண்ட் தான் அதெல்லாம். அவனுக்கு அவனோட ஆமா பேட்ஸிங்க ஆமா. பியூர் பார்த்தாலே டேலண்ட் தெரியும். தான். அதாவது இல்ல எனக்கு இல்ல தெரிஞ்சு இந்த இந்த ஜஸ்ட் பேட்ஸிங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போட்டு காட்டும் போது நான் பாத்திருக்கேன். நிக்கலோஸ் பூரனுக்கு இருக்கிற அதே பேட்ஸ்விங் இவனுக்கும் இருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்டரோட எலிகன்ஸ் தான் தெரியல, அப்படியே அதே அளவுக்கு பேட்ஸ்விங் வச்சிருக்காங்க. சோ அதனால மேபி லைக் இஃப் ஹி கண்டினியூஸ் இந்த மாதிரி கிரிக்கெட்டை லைக் ஆல் த்ரூ அவுட்னாக்க நிக்கலஸ் புரன் மாதிரி சீக்கிரம் ரிட்டையர் பண்ணிட்டு வராம, ஐ திங்க் ஹில் பி அ டெஃபினட் ஒரு பெரிய ஹிட்டரா வருவான்னு தோணுது. 6 ஹிட்டிங் மிஷினாவே வருவான்னு தோணுது. ப்ராப்ளி ஒரு கிறிஸ் கெயில் மாதிரி அடிக்க சான்ஸ் இருக்கு. ம். ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் சகுப் சாத்தான். அதான் ஒண்ணும் இல்ல. கப்புள் இங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தான். அதுவும் எகேன்ஸ்ட் ஆர்ஆர். அதே ஆர்ஆர் கூட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 செகண்ட் ரிவர்ஸ் ஃபினிஷர்ல. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, அதான் இப்ப சொன்னான்ல, அவன் தான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஆனான்னு. ஆனா வந்து எனக்கானா சரி நீ சொல்லு. ம், எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு நான் சரி இரு, நான் சொல்லிடுறேன். சரி எனக்கு சரி வந்து சொல்லு. ஒரு அப்சர்வேஷன் என்ன வந்து, ம், லைக் லாஸ்ட் இயர் வந்து
இதே இவன் இந்த சின்ன சூரியவன்ஷி வந்து அவனுக்கு லைட்டா வந்து மேல போட்டா லைட்டா அந்த பிரச்சனை இருக்குமோன்னு இருந்துச்சு. ஹிண்ட் ஆஃப் ஸ்விங் கொடுத்து மேல போட்டா அந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு. ஆனா வந்து இந்த வருஷம் வரும்போது அவனுக்கு ஷார்ட்ஸ், ஏன்னா வந்து மிட் விக்கெட் அண்ட் ஸ்கொயர் லெக்ல தான் ஷார்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அந்த 2 6 அங்கிட்டு மிட் விக்கெட் சாரி ஃபைன் லெக்ல அடிச்சதுக்கு அப்புறம் அதை தூக்கி ஒரு 3வது 6 விட்டான் பாரு லாங் ஆஃப் மேல. அப்பதான் வந்து ஹீஸ் ஆல்சோ அந்த லேர்னிங் ஆர்க்க டே பை இம்ப்ரூவ் டே. பண்ணிட்டான். ஆர்க்க இம்ப்ரூவ் பண்ணிட்டான், ஹிட்டிங் ஆர்க்க. ஆல்ரெடி அவனுக்கு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு மேல அவன் இன்னமும் வந்து ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் கேம். இன்னும் அந்த அதுதான் வந்து தேர்ட் ஆக்சுவலி மேன் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா. கவர் தான் பாக்கின்னு நினைக்கிறேன், அவன் அடிக்காத ஏரியானா சிக்ஸ் பெருசா. உம் ம். ஆனா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். லைக் கம்ப்ளேசன்ட் ஆகாம இன்னமும் டெய்லி ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த சூரியவன்சி 100 அடிச்சதுக்கு அப்புறம் சரி அவனுக்கு ஏ ரெக்கார்டு ப்ரோக் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்திருப்பா இன்னைக்கு. என்னால இன்னைக்கு என்னமோ ஆக போகுது, சம்பவம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து கேஎல் ராகுல் வந்து 170 தொடுவானான்னு நான் நினைச்சேன். செகண்ட் மேட்ச் வந்து சூரியவன்சியா, ஐயோ அவன் வந்து ஆல்ரெடி கேஎல் ரெக்கார்ட் ப்ரோக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தானே, ஐயோ போச்சு அப்படின்னா நினைச்சா சரி கரெக்டா 100 ரன் அவுட் ஆயிட்டான். ஆனா அப்சல்யூட் டிஸ்ட்ரக்ஷன். 100 ரன் வர என்ன ஃபர்ஸ்ட்ல என்ன இன்டென்ட் இருந்துச்சோ அது லாஸ்ட் பால் வரும் அதே இன்டென்ட் தான் இது. திரும்பவும் கேட்ச் டிராப் 100 அடிச்சும் போது வைபவ் சூரியவன்சிக்கு. அப்படியே ஆரம்பத்திலே கேட்ச் ஆமா, ட்ராப்பா? ஆரம்பத்துல கேட்ச் டிராப். யார் பவுலிங்ல? ஈஷன் மலிங்கா போட்டான்னு நினைக்கிறேன், ஓ ஆர் சகிப் ஹுசைனான்னு ஞாபகம் இல்ல, யாரோ போட்டாங்க. பட் வந்து சம் 40s வந்து டிராப் பண்ணிட்டாங்க சூரியவன்சிய. அதுக்கப்புறம் குட்டி பையன் வேலையை காட்டிட்டான் எனக்கு. சரி, அப்படியே மூவ் ஆன் ஆகலாமா இல்ல ஏதாவது சொல்லணுமா? எனக்கு ஒரு சின்ன டாக்டிக்கல் மூவ் தான் மேபி எஸ்ஆர்எச் பண்ணலாம்னு தோணுது. இன்ஸ்டீட் ஆஃப் பிரஃபுல் இன்ஜேவன் நியூ பால்ல கொடுக்கறத டெத் ஓவர்ல நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. அவன் மேட்ச் ஆமா, ஆன் நான் மேட்ச். அன்னைக்கே சொன்னேன் அவன் யார்கர்ஸ் கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி இருக்கு. சோ எனக்கு எனக்கு அதான் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல் இல்ல ஆச்சு. பட் லைக் இல்ல, ஒரு டெஃபினட்டா ஒரு டீசன்ட் பவுலர் டு பவுலர் டெத்னு தோணுச்சு எனக்கு. நீ மேபி அந்த ஷாக்கிப் ஹுசைனை நியூ பால் கூட்டு வந்துட்டு ஷாக்கிப் ஹுசைனோட போலிங் ஃபேஸ்ல நீ இந்தியை கொண்டு வந்தாக்க இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்றது தோணுது. பட் பாப்போம் கோயிங் இன்டு டோர்னமெண்ட் எப்படி பண்றாங்க எஸ்ஆர்எச். ஸோ இன்னொன்னு ஒன்னு சொல்லணும்னு வச்சேன். இந்த எஸ்ஆர்எச் ஆர்ஆர்ல வந்து லைக் ஸ்டாண்ட் அவுட் வந்து எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கோட எஸ்ஆர்எச்சோட அந்த கம்பேக் தான். ஆஃப்டர் தட் 14 ஓவர்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துச்சு பாரு எஸ்ஆர்எச். அது வந்து எப்படி தானா அமைச்சானு தெரியல. அது வந்து ஒரு சைடு வந்து ஆனாலாம் அமையல, ஒருத்தர் வந்தாரு ஃபீல்டுக்குள்ள, அதனாலதான் நடந்துச்சு. இஷான் கிஷன் லீட் பண்ணிருந்தாருன்னா வந்திருப்பாங்களா தெரியாது. ஆர்ஆரோட லோயர் மிடில் ஆர்டர் பத்தியும் சொல்லணும், ஏன்னா அது ரொம்ப வீக்கா இருக்கு. பட் ஃப்ரம் எஸ்ஆர்எச் சைடு வந்து அந்த 14th ஓவருக்கு அப்புறமேட்டு நல்ல மிக்ஸ்அப் டெலிவரிஸ் இருந்துச்சு, நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நல்ல யார்கர்ஸ் இருந்துச்சு. பேட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து அந்த 15th ஓவரும் என்னமோ போட்டு ஓவர் பார்த்து போடுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு எல்லார்ட்டையும். ஆமா, அது வந்து அந்த 200+ பிட்ச்ல 4 overs 27 for 1 முடிச்சான்னு நினைக்கிறேன். 6.5 முடிக்கிற 6.7. அதுவும் கமிங் ஆஃப்டர் an injury. 1 year break almost. T20 வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணிருக்கான், half of IPL மிஸ் பண்ணிருக்கான். ஆஸ்திரேலியா என்ன மாதிரியான கம்பேக்டா எப்பா. லைக் ஷோஸ் நீ குவாலிட்டியான பவுலர்னாக்க நீ எந்த மாதிரியான பிச்சா இருந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம எனக்கு எப்படி பண்ணணும்ன்றது எனக்கு மைண்ட்ல தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்கோர் வந்து 13-14 ஓவர்ஸ்ல 160 180 தொட்டுருச்சு. ஆனா வந்து எவ்வளவு முடிச்சாங்க? ஆமா, அவங்க முடிச்சது வந்து 228. அதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு 260 போக வேண்டியதுதான் ஸ்கோர். ஆனா வந்து லைக் எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் பை எஸ்ஆர்எச். அந்த ஒரு 14 15 60 அந்த ஸ்மால் பேஸ் வந்து கரெக்டா விக்கெட் விழுந்தோடனே கரெக்டா செட் பண்ணி ஃபீல்ட் பிளேஸ் பண்ணி வெறும் சிங்கிள் யார்கர்ஸ் ஹிட்மேருக்குலாம் சான்ஸே கொடுக்கல. செட்டா இருக்கு ஒரு லூஸ் பால் இல்ல. ஏன்னா ஒரு 6 அடிச்சிருந்தா அவன் செட் ஆயிட்டு அவனும் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான் அந்த பிச்சுக்கு. அந்த இதே கொடுக்கல, சான்ஸே கொடுக்கல. சோ யாரும் உள்ள வர யாருமே அந்த செட்டே ஆகாதனால அவங்களால மூவ் ஆனே பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒரு 10 ball 30 runs. அதான் ஒரே ஆள் மட்டும்தான் அடிச்சாரு. அவர் ஒரு கேமியோ மாதிரி ஒரு 32 runs of 13 balls 12 balls அடிச்சாரு. இதுக்கும் ஆக்சுவலி நான் மீம் பார்த்தேன் ஆக்சுவலி இன்ஸ்டால. இதாண்டா சாக்கு திரும்ப அடிங்கடா ஃபிளமிங்ன்ற மாதிரி. ஏன்னா உனக்கு அடிச்சே ஆகணும், அவர் நல்லா அடிச்சே ஆகணும். நான் அதை வந்து இப்போதைக்கு பேச விரும்பல. நம்ம இந்த எஸ்ஆர்எச் மேட்சையும் அதை முடிச்சுட்டு அவங்க அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் வரும். சோ அத வந்து அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி நீ சொன்ன ஸ்ரேயஸ் ஐயர் பாயிண்ட் கூட இப்ப எனக்கு தோணுது என்னன்னா வந்து, நீ ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் டாமினேட் பண்ண ஒரு பவுலிங் யூனிட்டாக நீ என்ன பண்ண, உடனே ஃபுல்லா மேட்ச் ஃபுல்லா இவங்களை எப்படி நிறுத்துதுன்னு யோசிக்காம, ஓகே நான் இந்த ஓவர்ல ஆல்ரெடி 15 16 போயிட்டு இருக்கேன், எப்படியாவது 12க்குள்ள கொண்டு வரணும், அதை கொண்டு வா, அடுத்து வந்து 10க்குள்ள கொண்டு வா.
ஸோ அந்த ஒரு சின்ன ஃபேஸ் வந்து 10 ப்ரோக்ரஸிவா. குள்ள கொண்டு வந்தா, ஆமா ப்ரோக்ரஸிவா கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் அவங்களுக்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 to 3 hours வந்து மிடில் ஓவர்ஸ்ல பிடிச்சாலே ஒரு நல்ல ஒரு செட்டப் வச்சு. ஸோ உன்னால அந்த 260 அந்த ரீச் போக முடியாது, மார்க் போக முடியாது. ஆமா, நீ பின்னாடி வந்து அந்த லாஸ்ட் 4 hours எவ்வளவு அடிச்சாலுமே வந்து இந்த 240 230 கண்டெயின் பண்ணிடலாம். ஸோ மூவிங் இன்டூ இந்த மாதிரி ஆல்ரெடி யோசிச்சிருப்பாங்க. ஆனா இதை இன்னும் எஃபெக்டிவா எல்லா டீம்ஸும் அப்சர்வ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணுது. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருக்கும்போது, செகண்ட் பேட்டிங்ல வந்து ஆல்ரெடி எல்லாருமே அது ஆக்சுவலி டிசி சொல்றதுதான். ஆல்மோஸ்ட் டிட் தட்னு தோணுது எனக்கு. அதாவது அவ்வளவு அடிச்சாங்க, பிபிகே ஸ்டார்ட்லாம் சூப்பரா கொடுத்தாங்க. இந்த விப்ராஜ் விக்கெட் விழுந்து, லைக் விப்ராஜ் விக்கெட் எடுத்தாங்க வதேராவா, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ரேயஸ் ஐயரையும் எடுத்திருந்தானாக்கா அந்த புல் பேக் நடந்திருக்கும் அங்க. ஆக்சுவலி சேம் வே ஃபர்ஸ்ட் கேம்லயே. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் இது இங்க பேட் கமின்ஸ் பண்ணா. நான் இன்னொன்னு எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல பாசிட்டிவா சொல்லணும்னு நினைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ்க்கு முன்னாடி எப்படி அந்த 2 கையா, ஒரு கை வந்து புவனேஸ்வர் குமார், ஒரு கை வந்து நட்ராஜன் இருந்தானோ அவன் கூட பவுல் பண்றதுக்கு, இப்போ சொல்லலாமா ஒரு கையில வந்து ஈசன் மலிங்கா போடுறான், இன்னொரு கையா வந்து ஆமா, ஷாகிப் ஹுசைன் போடுறான் அப்படின்னு. நேத்துக்கு ஷாகிப் ஹுசைன் அடிச்சிட்டாங்க. சாகிப் ஹுசைன் எனக்கு தெரியல, ஆனா வந்து ஈஷான் ம். மலியா கண்டிப்பா நல்லா ஒரு போடுறான். ஒரு கை இந்த ஆமா கிடைச்சிட்டான்னு ஒரு தோணுது கை. எனக்கு ஆக்சுவலி. ம், ஏன்னா ஆமா. விக்கெட் வேணும்னு ஆமா ஃபர்ஸ்ட் எடுத்தோம், ஜெய்ஸ்வால் விக்கெட் சூப்பரா எடுத்து கொடுத்தான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே உனக்கு தேவைப்படும் போது. ஆமா ஆமா. சூப்பரா ம். போடுறான்னு தோணுது எனக்கு. ஒரு ஒரு அண்டர் ரேட்டட் போலர் இந்த கம்ப்ளீட் ஐபிஎல் சீசன்லயோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல அவன் யா பர்பிள் யா கேப்லயே மூவ் ஆன் ஆயிட்டான். ஸோ ஓன் இனிமேல் நிறைய ஆயிட்டான், பட் ஃபர்ஸ்ட் பேசப்படும். ஸ்டில் வரும்போது நிறைய தான் பேர் இருக்கான். பேசலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமா ஆமா, அவனோட இப்போ வரைக்கும் போலிங். பேசல. ம். ஆமா யார்கர் அண்டர் சூப்பரா ரேட்டடா தான். போடுறான், ஒரு ஸ்லோயர் டெலிவரி ஒன்னு போடுறான், பவுன்சரும் சூப்பரா போடுறான் உனக்கு. ஒரு கம்ப்ளீட் ஆமா பவுலரா தெரியறான் எனக்கு ஆக்சுவலி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல வந்தப்ப ஒரு ராவா இருந்தான். இப்போ வந்து ம். அவன் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் ம். ஆக்சுவலி. லாஸ்ட் அந்த சீசன்ல இம்ப்ரெசிவா பிளாக் இருந்தான் பிச்சர்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஆக்சுவலி. சீசன் கொஞ்சமா இம்ப்ரெசிவா இருந்தாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல நியூ அவன் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த டைம்ல வந்து அப்பதான் என்ன கூட்டிட்டே பெர்ஃபார்ம் வந்தான் பேட் பண்ணாலும், கமின்ஸ் எனக்கு. ஆமா ஆமா, என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலுமே லைக் அண்டர் ப்ரெஷர்ல இல்லாம நார்மலா விளையாடுறவங்களே விளையாடிட்டு போயிட்டாங்க. அப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அதே மாதிரி இப்ப கண்டினியூ பண்றது, அந்த அண்டர் ப்ரெஷர்ல கண்டினியூ பண்றது, அது இன்னும் வந்து அவர் வந்து நல்லா ஒரு கிளாஸ் பிளேயரா ஒன் காட்டிட்டு இருக்காரு. பாசிட்டிவ் ஹேப்பன் ஃபார் எஸ்ஆர்எச் ஃப்ரம் 2025 ஐபிஎல் மேபி. ம். ஆமா டெஃபினட் பாசிட்டிவ். ஏன்னா பேட் கமின்ஸே ம். அடி ஆமா வாங்கினான் அவனுக்கு லாஸ்ட் இயர் தனியா போட்டு இருக்கும் போது. ஆமா. சோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷார்ட் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல பேராவாவது இருக்காங்க ஆக்சுவலி, இப்போ ஈசன் வந்து மலிங்கா கொஞ்சம் பேட் ஆமா ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்டாவே தெரியுது லைட்டா. கம்ப்ளீட் ஆமா. பேஸ் பவுலரா யூனிட்டை தெரியுது. பொறுத்த வரைக்கும், இல்ல கம்ப்ளீட்டா இல்ல, பேஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செட்டில்டா இருக்கு. ஓகே, மேபி உனக்கு இல்ல இல்ல ஸ்பின்னர்ஸ் வரணும், ஹர்ஷ் கம்ப்ளீட்டாவே. டிபியன்ஸ் தான் ஏன்னா குமார் ஸ்பின்னர்ஸ், யங்ஸ்டர்ஸ். ஆமா. இல்ல இல்ல ஸ்பின்னர்ஸ் அவங்களுமே கோல்டு மாதிரி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த டைம் இந்த சீசன் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் சிவாங் குமார் தான் விக்கெட் டேக்கிங் ரோலர் தான். லைக் அவன் ரன்னுக்கு போனாலுமே விக்கெட் எடுத்துரும், ஒரு 2 விக்கெட். இல்ல லைக் ஹீ ம். ஸ்டில் ரா ஃபேஸ்ல தான் இருக்கான் இன்னும். லைக் ஷேப் பண்றதுக்கான சான்சஸ் ராவா இருக்கு. தான் இருக்கான், சேவ் பண்ண சான்சஸ் இருக்கு. பிளஸ் விக்கெட் எடுத்துருவான். லைக் ரன்னு போனாலுமே விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகமா. ம். ஓகே. சோ இப்ப அப்படியே SRH. ஆர்ஆர் மிஸ்டேக்ஸ் போயிடலாம்னு தோணுது. ஏன்னா வந்து ஆமா ஆமா நேத்து ஆர்ஆர் வந்து ரொம்ப மோசமா விளையாண்டாங்கன்னே சொல்லுவேன். ஆஃப்டர் தட் எனக்கு 14 வந்து overs ஆஃப் குட் பேட்டிங் வந்து கான்ட்ரவர்சியலா இருக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் திங் ஆர்ஆர் ஷுட் டூ இஸ் சாக் ரயான் பராக் ஃப்ரம் கேப்டன்சின்னு தோணுது. ஆமா, அப்படியே லைக் வந்து வரிசையா வருவான். ம். ஆமா. ஒரு ஆஹ் ஒரு ஸ்பின்னரை வந்து நம்பவே மாட்டேங்கிறான்னா என்ன கேப்டன் தான் தெரியல. ரவீந்திர அதாவது ஜடேஜா உள்ள குடுக்குற. உனக்கு மேட்ச் ஆன் மேட்ச் டெலிவர் பண்ண பவுலர் தான் ஸ்பின்னிங் யூனிட்டை பொறுத்த மட்டும் ஆறா ஆமா இருக்கு. ஆமா, அவனை வந்து அவன் வந்து நீ ரெஸ்பெக்ட் பண்ணி 4 எல்லா ஓவர் போடவே மேட்ச்லயும் வேணாம். நம்பல. ம். அவன் அந்த கேகேஆர் கேகேஆர் மேட்ச் கேம தோத்தப்பவே தோத்தது அது தெரிஞ்சிருக்கணும். பிச்சைக்காரமே இந்த ஜடேஜாவோட வந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாததான். அதை வந்து இன்னும் நாலாவது பராக் போடாது. புரிஞ்சுக்கலன்னா 3-4-9. என்னதான் கேப்டன் எனக்கு புரியல. ஆமா, ம். அந்த இல்ல மாதிரி நான் பவுலிங் வச்சுக்கிட்டு அப்ப ம். வந்து அவன் ஓவர் முடிக்காம நான் ஓவர் போடுறேன் ஏன்னா லெப்ட் ஹேண்டர் இருக்கான். அதான் ரியான் பராக் வந்து ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து போன மேட்சே அந்த கேகேஆர் மேட்ச் இந்த 3 for 8 போட்டு எக்ஸ்ட்ராவா அவன் ஒரு ஓவர் போட்டான். லெப்ட் ஹேண்டர் இருந்தாலும் போட்டான். அது எப்படின்னா தெரியல, ஒரு 3 for 8 போன நம்புறதுக்குள்ள கூட அந்த ஓவரே போடாம நீ போடுறியே, கொஞ்சம் வச்சு யோசிக்கா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவுதான் லெப்ட் ஹேண்டர் இருந்தாலுமே இல்ல ஒரு ஓவர் 3 for 8 கான்பிடன்ஸா ஒரு ஆட்டிடியூடோட எனக்கு சுத்தமா பிடிக்கல ஓவர். அது. இல்ல இல்ல ஓவர் எனக்கு கான்பிடன்ஸ் கூட இல்ல. அவன் வந்து ஒரு பிளேயரை வந்து பிலீவ் பண்ணும். லைக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு கிராண்டடா
எடுத்துக்காங்க ஒரு பிலீவ் பண்ணி எனக்கு அந்த ஆஹ் மூவ் விடுறா. அன்னைக்கு நீ த்ரூ அவுட் த சீசனுமே எடுத்துக்கிட்டேன்னா ஆண்ட்ரே பர்கர் அவன் ட்ரஸ்ட் பண்றதே இல்ல. வெறும் பவர் பிளேல மட்டும் 2 ஓவர் போட விடுறான். எண்ட்ல வந்து ம், துஷார் தேஷ்பாண்டே ஒரு மேட்ச் கொடுத்தான், கிளிக் ஆயிடுச்சு, ஓகேவா. ம். திரும்ப இன்னொரு மேட்ச் வந்து ஹி வென் ஃபார் ஒன் மோர் இந்தியன் பவுலர் எண்ட் ஓவர் போடுறதுக்கு. அவன் பேர் என்ன, அந்த ஸ்கின்னி ஆமா ஆமா பவுலர் தான். அதான். ஆமா விஜய் என்ன இது சர்மா. பிரிஜேஷ் சர்மா, அவன் பிரிஜேஷ். பேரு பிரஜேஷ் சர்மா. அதான் ஆக்சுவலி அதான் நானும் பிரிஜேஷ். சொல்லணும்னு இருந்தேன். லைக் லிட்டரலா வந்து இந்த மேட்ச் தோத்ததுக்கு வந்து ஒரே ஒரு காரணம்னா ரியான் பராக் மட்டும்தான். இது வந்து லைக் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்தாங்களான்னு தெரியல ஃபுல் எல்லா டிசிஷன்ஸும். ஆனா வந்து இவ்வளவு புவரா பவுலர் ரொட்டேஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. ஏன்னா வந்து பிரிஜேஷ் சர்மா கடைசியில வந்து போடுறான். அதாவது வந்து அன்னைக்கு பிச்சில் வந்து பிரிஜேஷ்க்கு இல்ல, அப்போன்னும் போது பிரிஜேஷ் சர்மா கடைசி ஓவர் போடுறான், கடைசியில வந்து டீம் போடுறான். செலக்ஷன்லயே தப்பு அது பார்ப்பாங்க. ஆமா டீம் செலெக்ஷன்லயும் தப்பு. அதான் பவுலர் ரொட்டேஷன் நீ சொன்ன மாதிரி ஆண்ட்ரே பர்கர் ஆரம்பத்துல 2 ஓவர் போட்டான். அதுக்கப்புறமேட்டு உனக்கு விக்கெட் தேவை. விக்கெட் தேவைன்னும் போது நீ ஆண்ட்ரே பர்கரை இன்பிட்வீன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை பண்ணல. அடுத்து இவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜடேஜா. ஜடேஜா வந்து ஒரு பவுலராவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறான்ற மாதிரி இருக்கு வர வர. ஜடேஜாவுக்கு என்ன கொடுக்கல. கேட்டா இந்த அப்ப ஆர்ஆர் லைனப்லயே அப்புறம் பெஸ்ட் இவன் பவுலர் இருக்கான்ல ஜடேஜா இன்னொரு தான். ஆமா இன்னொரு ஸ்பின்னர் வேற இருக்கான், நல்ல ஸ்பின்னர் யாரு, ரவி பிஷ்னாய். பிஷ்னாய். ரவி பிஷ்னாய்க்கும் ஓவர் கொடுக்கல. லைக் வந்து நீ ட்ரை பண்ணு, ட்ரை கூட வேணாம்டா, 4 ஓவர் போடணும்டா. அவங்க அவங்க போடாமலாம் நீ வந்து மேட்ச் வந்து இவ்வளவு மோசமா போய் ஒரு 18th ஓவர்லயே தோக்குறேன்னா நீ அவங்கள யூஸ் பண்ணியிருந்தா வச்சு இன்னத்துக்கு உள்ள கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது. மேட்ச் 20th ஓவர் வரைக்கும் இழுத்திருக்கலாமோன்னு ரொம்ப தோணுது. குவாலிட்டியான பேரடா ரெண்டு பேருமே. பிஷ்னாயும் சரி, பிஷ்னா இந்த சீசன் செமையா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கான். சேம் வே வந்து ஜடேஜா ம், வந்து எனக்கு சிஎஸ்கேக்கு லாஸ்ட் சீசன் போட்டதை விட ஒரு ஒரு 2 மடங்கு நல்லா போடுற மாதிரி இருக்கு எனக்கு இந்த சீசன். ஒரு என்னையவாடா ஆமா. விட்டீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி போலிங் இருக்கு. ஒரு ஒரு பேட்டிங்கும் எனக்கு ம், தெரிஞ்சு இன்னொரு சைடுல நல்லா பண்ணிட்டு இருக்கான். அந்த கொலாப்ஸ் ஒரு மேட்ச், ஒரு 43 வின்னிங் நாக் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா எல்லாம் நீ வந்து யூஸ் பண்ண தெரியலனா ஐ டோன்ட் திங்க் யூ ஃபிட் ஃபார் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆமா ஆக்சுவலி வந்து கேப்டன் ரொட்டேட் பண்ணிடலாம்னு தோணுது. நீ இவனை ம், சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணி கேப்டன்ல இருந்து ம், ஆஹ் அவன் வந்து உண்மையில நல்லா பண்ணிட்டு இருந்தான் கேப்டன்ஷிப். அவனை ம், டிராப் பண்ணு. டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இப்ப ரவி கிருஷ்ணன் வந்து 1 ஓவர் ஃபார் 16, ரவீந்திர ஜடேஜா 1 ஓவர் ஃபார் 11. ஆனா ஒரு செகண்ட் ம், ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து பாப்பானான்னு நீ ட்ரை பண்ணல. ம். ஆண்ட்ரே பர்கர் வந்து டெத்துல டெத்துல நேத்து கொடுத்தான். ஆண்ட்ரே பர்கர் டெத்துல சரியில்லைன்னு முன்னாடியே ஒரு லோ ஐடியா வந்துச்சு. ஆனா வந்து மறுபடியும் டெத்துல எது கொடுத்தான்னு தெரியல. அவனை மிடில் ஓவர்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணிருக்கலாம், இன்னும் எஃபெக்டிவா உனக்கு இருந்திருப்பான். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னர்ஸ் தான்டா. சரியா, பட் ம், எஸ்ஆர்எச் bowling லைனப்ல வந்து இந்த ஸ்பின்னர் உனக்கு கண்டெயின் பண்ணல. சிவன்குமார் அடிச்சாங்க. பட் என்ன கேட்டாக்க ரவி ம். பிஷ்னாய் மோர் தென் உனக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்டருக்கு ரொம்ப நல்ல பவுலர்ரா. அந்த கோயிங் அவே டெலிவரி ஆமா. கொடுப்பான் உனக்கு. அவனை வச்சு நீ ம், அந்த பெரிய கிரவுண்ட்ல வந்து நீ ஒரு நல்ல ஒரு இது போகும்போது எஸ்ஆர்எச் பிளேயர்ஸ் உனக்கு சுத்த தான் செய்யறாங்க. உனக்கு இன்னைக்கு ஹென்ரி ம். கிளாசன் பேட்ல படவே இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி ஆமா. எல்லாம் வந்து இறங்கி அந்த அடிச்சும் போது என்ன கேட்டா நீ ஜடேஜாவே போல் பண்ணிருக்கலாம் அந்த இதுல, ஆமா அந்த நான் என்ன ஒரு சொல்றேன், நீ சுச்சுவேஷன். ஆரம்பத்துல இவங்க அடிச்சிட்டாங்க, இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா வந்து அடி பிரிச்சுட்டாங்க 2 ஸ்பின்னரையும். ஏன்னா அடுத்தது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணும்ல ஒரு நியூ பேர் வந்ததுக்கு அப்புறம். அந்த நியூ பேர் வந்தபோது ஒரு ஓவர் இவங்களால போட முடியுதா, இவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பாத்துருக்கணும். அது இல்ல எதையும் அந்த பார்க்காம அந்த வந்து அளவு லீத்தலா இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாக்கோ பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டா இருந்திருப்பான்னு கேட்டா எனக்கு தெரியல. வித் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் நீ ட்ரை பண்ணிருக்கலாம் அவனையும் சீக்கிரமா ஏர்லியா. ஒரு 2 ஷாட்டை நீ அவாய்ட் ம், பண்ணிருக்கலாம் கொஞ்சமாவது. தெரியல. அதனால வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப பூரா இந்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் ரொட்டேஷன், அதாவது வந்து சரி இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணலன்னா கூட ஓவர் ரொட்டேஷன் யார் யார் எந்தெந்த ஓவர் போகணுன்றதுல அவங்க இன்னும் பிக்ஸ்டா இருக்க மாதிரியே தெரியல. ஒரு ம். மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே நம்புற, இன்னொரு மேட்ச் நம்ப மாட்டேங்கிற. அது வந்து எனக்கு தெரியல. அது வந்து புவர் கேப்டன்ஷிப் அண்ட் புவர் மேனேஜ்மெண்ட் சைடு இன் ஓவர் ரொட்டேஷன். ம். இவ்வளவு நல்ல டீம் வச்சுக்கிட்டு தோக்குறதுன்றது ஏதோ மிஸ்டேக் தான். எஸ். இல்ல நல்ல டீம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல டீம் இதோட ஒன்னும் பெட்டரா பண்ணிருக்கு. நம்ம இன்னும் மிடில் ஆர்டர் டெஸ்ட் அமைப்புல நல்ல போலிங் யூனிட் வச்சுட்டு உண்மையை சொல்லணும். ஆமா ஆமா ஆக்சுவலி ஆமா ஆர்ஆரோட இன்னொரு பெரிய மிஸ்டேக் அவங்க தோத்தது வந்து அதான் சொல்லணுன்றது. லோயர் மிடில் ஆர்டர் அவங்க ம். ஓப்பனிங் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி, அதாவது வந்து இந்த குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி இவங்களும் எவால்வ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ம். ஓப்பனிங்கும் 1 டவுன். இவங்க மட்டும் அடிச்சு 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 மேட்ச் எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் கூட்டு போக முடியும்னு தெரியல. துருவ் ஜுரேல் வந்து ஒண்ணும் இல்ல எனக்கு நல்லா தெரிஞ்சு இந்த மிடில் ஆர்டர் தான் பிரச்சனை. லோயர் மிடில் ஆர்டர்ல கூட ஜடேஜா டாமினன்ட் ஃபெரா டீசெண்டா பண்ணிருக்காங்க அவனுக்கு. இந்த 2 பேர் ஆமா. வராங்க பாரு, அதாவது நம்ம இந்த ஆமா கப்பைஸ் டீமை ஒருத்தர் அப்புறம் பொறுத்தவரை 2 டைனோசர் ஆமா சிம்ரான் ஹெட்மயரும் ஹிட்மயர். பராங். 2 பேர் தான் ஆமா. பெரிய டைனோசர் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல ஆமா. அதான் டைனோசர், ஒரிஜினல் டைனோசர் அவன் தான். இல்ல அட்லீஸ்ட் கேப்டன்சி ஒரு ரெண்டு சிம்ரான் மேட்ச் 2 மேட்ச் நல்லா பண்ணனால அந்த டைனோசர் வந்து இன்வின்சிபிள் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு பராக் வந்து த்ரூ அவுட் ஐபிஎல் அப்பையில இருந்து ஐபிஎல் ஆடுறான் அவன்.
இந்த ஒரே ஒரு சீசன் 2 டவுன் வந்த சீசன் மட்டும்தான் கிளிக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பா. அதை தாண்டி எந்த சீசனும் ரியான் பராக் அடிச்சதே நான் பார்த்ததே கிடையாது ஐபிஎல்ல. பட் ஹி இஸ் லீடிங் ஆமா ஒன் ஆஃப் த ஆமா. லைக் ஒரு கப்பு ஜெயிச்ச ஒரு பிரான்ச்சைஸ லீட் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு. ஆனா வந்து நல்ல கம்ப்ளீட். பேட்ஸ்மேன் தான். ஆனா ஏன் வந்து அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல ஏய் சுத்தமா. இல்லடா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம பேட்டிங் ஆட்டு போற மாதிரி இருக்குடா அவன். ஆமா நீ ஆமா, அந்த அவன் இன்டென்ட் எல்லா இல்ல. ஆமா ஆமா. கேமும் ஷாட் ஆடலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இல்ல. சும்மா ஏதோ நான் வந்தேன், நான் வந்துட்டு ஏதோ ம். இல்ல, பெரிய பின்னாடி ஆளு அந்த வந்தவங்க மாதிரி அடிச்சுட்டு பாத்துப்பாங்க, போற மாதிரி இருக்கு. பின்னாடி வந்தவங்க ம். பாத்துப்பாங்க, நான் வந்து சும்மா சுத்தினா போதும் அப்படின்னு இந்த ஆஹ் அசால்ட்டனம் இருக்கு. இந்த ஒரு அது ஒரு ரெஸ்பான்சிபிள் கேப்டனா ஒரு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ரெஸ்பான்சிபிள் எதுவுமே கேப்டனா கிடையாது. வரல. ம். இல்ல நான் என்ன கேட்டா, நீ அது ரெஸ்பான்சிபிள் கேப்டனா ஆடுறத விட அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் பேட்டரா ஆடலாம்ல. எனக்கு ஆமா அந்த ஆமா. டீசென்சி அந்த கூட சுச்சுவேஷன், காட்டலன்னு தோணுச்சு எனக்கு. ஆமா ஆமா, அந்த அதாவது அவன் சுச்சுவேஷனுக்கு நின்னு ஏத்த மாதிரி ஒரு விளையாடல. ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தா கூட ஸ்கோர் வந்து 240 தொட்டிருக்கும், 252 கிட்ட போயிருக்கும். அவன் வந்து டீசெண்டா கூட ஆட மாட்டேங்கிறான்றதுதான் இங்க இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, போதும் எனக்கு தெரிஞ்சு. சரி. இந்த ஓகே. ஃபிளாஸ் நிறைய இருக்கு. சோ அப்படியே இன்னொரு நான் வந்து பெரிய ஃபிளா ஒண்ணே ஒண்ணு, ஃபீல்டிங். என்ன இது, என்ன காரணம்னே தெரியல. 4 மேட்ச், நான் 2 மேட்சுமே வந்து 4 இன்னிங்ஸுமே வந்து ஃபீல்டிங் தான். நேத்து டார்க் டே ஃபார் ஃபீல்டிங் தான். ஃபீல்டர்ஸ்னு வேணா வச்சிடலாம். எனக்கு கிட்ட 25th ஆமா ஆஃப் ஆமா, ஏப்ரல் இஸ் டார்க் டே ஃபார் ஃபீல்டர்ஸ். 15 கேட்ச் விட்டுருக்காங்களாம், ஸ்டாட்ஸ் பார்த்தேன், 2 மேட்ச் அதுவும் சேர்த்து. வந்து எல்லாம் சிட்டர்ஸ். ம். எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரானரி கேட்ச் விட்டான் அப்படின்லாம் இல்ல, சிட்டர்ஸ் நல்ல விட்டுருக்காங்க. கேச்சஸ் எடுத்தாங்க, ஈஸி கேச்சஸ் ஆஹ் விட்டாங்க. ஆமா. ம். ம். அது வந்து எனக்கு பேட்டிங் மட்டும் நம்ம ஒரே ஒரு பேசிடலாம். ஆஹ் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் வந்து destroying the bowlers like 2024ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி திரும்ப வந்த மாதிரி இருக்கு. உம் எனக்கு வந்து நான் வந்து இன்னும் அந்த ஃபுல் ஃபிளெஜ்டா வந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆனா லைக் நீ ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேசுலாம் செமையா பீட் அப் தான் ஆனா அதான் அபிஷேக் ஸ்டார்டிங் சர்மா டபுள் வந்து. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நடுவுல வந்து பிக்கப் பண்ண உடனே இஸ் ம். லுக்கிங் லைக் 2024 அபிஷேக் சர்மா. 24க்கு எனக்கு ஒன்றும் வரல, பட் ஹி ஹஸ் கம் டீசென்ட் தான் எனக்கு ஸ்டில் ஃபீல் ஆகுது. ஐ திங்க் யூ கேன் ஸ்டில் ட்ரபிள் அபிஷேக் சர்மா அண்ட் பிக் ஆனா விக்கெட்ஸ். இஷான் கிஷனுமே இஷான் வந்து கிஷன், சரியான அடிச்சிட்டு. இஷான் கிஷன் நான் அக்ரி பண்றேன். அவன் அந்த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் நிஜமாவே. அவன் தான் அந்த ஒரு கீ ஆமா டாக்டர் துருப்புச்சீட்டா இருந்தான் அவன் அதோட சேஸ்ல கம்ப்ளீட்டா. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு என்ன வந்து 100 அடிச்ச எல்லாரும் தோத்து போயிட்டானுங்க, டீம் 2 டீம். அது கொஞ்சம் ஃபீலிங். எதுவும் செய்ய மேட்ச் விட்டா மேட்ச் போச்சு அவ்வளவுதான். ஆமா,